Hello everyone, welcome to Study Buddy Tamil. நம்ம இன்னைக்கு நவம்பர் 14th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா எக்ஸ்ட்ரா ரீஜனல் ஃபிஷிங் ஃப்ளீட்ஸ் present in the Indian Ocean by Navy, 9th schedule of the Constitution, miscellaneous news and POIQs தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது நேற்று கொடுத்த POIக்கான செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் தென் அக்டோபர் மந்த்க்கானது இப்போ ரிலீஸ் பண்ணிட்டோம். இதோட காஸ்ட் வந்து 99 rupees. ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் COP27 பற்றின நெகோஷியேஷன்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு ஃபுல் ஆர்டிக்கல் வந்து போடுறோம். பிகாஸ் அந்த மீட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் என்னென்ன அவுட்கம்ஸ் வந்துருக்குன்னு ஒவ்வொரு கண்ட்ரியோட ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணி அந்த நியூஸ் வந்து போடுவாங்க. அதில் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து படிச்சுக்கலாம். First article, extra regional fishing fleets present in the Indian Ocean Navy. இந்த ஆர்டிக்கல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஓஷன் ரீஜியனில் நிறைய சைனீஸ் வெசல்ஸ் வந்து இருக்குது. அவங்க வந்து அங்கே ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா அன்ரெகுலேட்டட் அண்ட் இல்லீகல் அன்ரிப்போர்ட்டடாக தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இந்தியன் ஓஷனில் இந்த சைனீஸ் வெசல்ஸோட ப்ரெசென்ட் அதிகமாக இருக்கனால மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த மாதிரி இந்தியன் ஓஷனில் அவங்களோட டாமினன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளோட இந்தியன் ஓஷன் ரீஜனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஓஷன் மேரிடைம் ரீஜன் இருக்கு இல்லையா, இது ரிலேட்டடாக என்னென்ன இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் லாஸ் அண்டு ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, more than 200 Chinese fishing vessels have been monitored in the Indian Ocean in the first half of this year according to the Indian Navy. ஸோ இந்தியன் நேவியை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வழக்கமாக வந்து அந்த ரோந்து பணியெல்லாம் இருக்கிறப்போ ரியல் டைம் டேட்டா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம இந்தியன் ஓஷனில் வேறு யாராவது இல்லீகலாக உள்ளே வராங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டெரிட்டோரியல் ரீஜனுக்குள்ளே அவங்க செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மானிட்டர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்டு 2000 ஃபிஷிங் வெஷல்ஸ் வந்து சைனீஸ் ஃபிஷிங் வெஷல்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரினா, ஈவன் அஸ் இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங் கண்டினியூஸ் டு ரைஸ் பியாண்ட் இந்தியாஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ். இப்போ நம்ம சீயில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன் வரைக்கும் காண்டினென்டல் ஷெல்ஃப் அண்ட் தென் ஸ்லோப் அந்த மாதிரி நம்மளோட ரீஜனை பிரிப்போம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா எதை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய கோஸ்ட்லேருந்து ஒரு 200 மைல்ஸ் வரைக்கும் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீஜன் அண்ட் அதையும் தாண்டி இந்த மாதிரி இல்லீகலாக அன்ரிப்போர்ட்டட் சைனீஸோட ஃபிஷிங் வெஷல்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஃபவுண்ட் இன் தி நார்த்தன் இந்தியன் ஓஷன் ரீஜன். இப்போ நம்ம இந்த மேப்பில் வந்து பார்ப்போம். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே நார்த்தன் இந்தியன் ஓஷன் ரீஜன், சதர்ன் அண்ட் தென் வெஸ்ட் ஈஸ்ட் இந்த மாதிரி இருக்குன்னா, இந்த நார்த்தன் இந்தியன் ஓஷன் ரீஜனில் தான் அதிக சைனீஸ் வெசல்ஸ் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IUU, இங்கே IUU என்னென்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங், அதை வந்து IUU அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க ஷார்ட் ஃபார்மில். IUU fishing depletes fish stocks, destroys marine habitats, puts fishermen at disadvantage and impacts coastal communities, especially in developing countries. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் சுற்றி இருக்க மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான் இருக்குது. டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு எதையும் நம்ம பெரிய அளவில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ரீஜனில் இருக்கவங்கன்னா அந்த ஃபிஷ்ஷிங்கை நம்பி தான் அவங்களோட லைவ்லிஹுட்டே இருக்கும். அதையே வந்து இப்போது அந்த இல்லீகலாக பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய மெரைன் ஹேபிடேட்லாம் கம்ப்ளீட்டாக அந்த டெவலப்டு நேஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ்க்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை மறுபடியும் கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு வழி இல்லாமல் போயிடும். Chinese fishing vessels from European Union countries and other countries from outside the region were observed to be fishing in the Indian Ocean. ஸோ சைனீஸ் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. மற்ற யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கவங்களும் அவங்க வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில். பட் அதில் வந்து இல்லீகலாக இருக்கிறது வந்து ஒரு சில ஃபிஷிங் வெசல்ஸ் மட்டும்தான். The presence of extra regional distant water fishing fleets has been monitored by the Information Management and Analysis Center. இப்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். ஸோ யார் வந்து மானிட்டர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அனலைசிஸ் சென்டர், அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஃபிஷிங் ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. A total of 392 reported incidents of IUU fishing were monitored in 2021 compared to 379 in 2020. 2020 இந்த மாதிரி இல்லீகலாக இருந்த அந்த ஃபிஷிங் ஃப்ளீட்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 379 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2021 பார்த்தீங்கன்னா 392 வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. There has been a growing incidence of Chinese deep fishing trawlers in the Indian Ocean in addition to an overall rise of China's maritime presence in the region.
இப்போ என்னன்னா சைனாவோட இந்த டீப் சி ஃபிஷிங் ட்ராலர்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் ஓஷனில் நிறையாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபிஷிங் மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு 2 ரீசர்ச் வெஷல்ஸும் வந்து அந்த மாதிரி இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்குது. இந்த ரீசர்ச் வெஷலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மிசைல்ஸ் இருக்குல்ல, சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் மிசைல்ஸை அவங்களால ட்ராக் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ரீசர்ச் வெசலும் வந்து நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த ஹம்பன் டோட்டா போர்ட்டுக்கு வந்தப்போ நிறைய இஷ்யூஸ் வந்தது இல்லையா? ஸ்ரீலங்காவில் ஹம்பன் டோட்டா போர்ட்டுக்கு சைனீஸோட அந்த வார்ஷிப் வந்திருந்தது. அப்போது இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது சைனீஸை அப்படின்னு ஸ்ரீலங்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஸ்ரீலங்கா அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து நிறைய கடன் பிரச்சனையில் இருந்தனால அதை அவங்க ஒத்துக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. அண்ட் சைனா வந்து அவங்களோட டெப்ட் ட்ராப், ஸோ கடன் கொடுத்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரி அவங்க வலையில் சிக்க வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தை வந்து ஸ்ரீலங்கா மேலே யூஸ் பண்ணி தே டாமினேட்டட் ஸ்ரீலங்கா அல்டிமேட்லி. அண்ட் இன்னொரு ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருப்போம். ஒன்று வந்து இந்த ஹம்பன் டோட்டா இஷ்யூ பார்த்துருப்போம். அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி குக்கும்பர் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருப்போம். சி குக்கும்பர் வந்து அந்த மெரைன் ரீஜனில் கமர்ஷியலாக க்ரோ பண்ணி சேல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் லைவ்லிஹுட்டாக இருந்துச்சு நிறைய மக்களுக்கு, அங்கே லோக்கல்ஸ்க்கு. பட் சைனீஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சி குக்கும்பர் பிஸ்னஸும் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2 ரீசன் வந்து நம்ம முன்னாடி ஒரு ஆர்டிக்கலை பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 பாயிண்ட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி டீப் சீ ட்ராலர்ஸ் இருக்குது இல்லையா, இது நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கனால ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் கன்சர்னிங்காக இருக்குது. பிகாஸ் நம்மளோட மிசைல்ஸ் எல்லாம் அவங்க ட்ராக் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால மோஸ்ட்லி இந்தியா தான் நம்ம இருக்கிறதுல பெரிய டெமோக்ரஸி அண்ட் நம்மளோட ஹோஸ்டல் கண்ட்ரி தானே சைனா கூட. அதனால இந்தியாவுக்கு தான் மோஸ்ட்லி அதிக கன்சர்னாக இருக்குது இந்த மாதிரி அவங்களோட ரீசர்ச் வெசல்ஸ் இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிட்வீன் 2015 and 19 on an average at least 500 Chinese deep sea trawlers were present in the Indian Ocean region. 2015 2019 பார்த்தீங்கன்னாவே அரௌண்டு 500 சைனீஸ் டீப் சீ ட்ராலர்ஸ் வந்து நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜனில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. There is now a huge surge in unregistered Chinese fishing vessels among those operating in the IOR. ஸோ நம்ம சைனீஸ் வெசல் வந்து அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சு. ஆனால் இப்போ என்னென்னா ரீசெண்டாக நிறைய இல்லீகலாக ஃபிஷிங் பண்ணுறதும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அன்ரிஜிஸ்டர்ட் ஃபிஷிங் வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் couple of months close to 140 Chinese fishing vessels have been monitored carrying out fishing beyond India's exclusive economic zone in the northwestern IOR. However, only approximately 1/3 of these had licenses for such activities which borders on the lines of being categorized as IUU. இப்போ என்னென்னா இவங்க நிறைய இந்த இல்லீகலாக அன்ரிஜிஸ்டர்டாக ஃபிஷிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மாதிரி அரௌண்ட் ஒரு 140 ஃபிஷிங் வெசல்ஸ் வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க அந்த இருந்த நம்பர்ஸில். அதில் 1/3 பார்த்தீங்க மட்டும்தான் லைசன்ஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு. மற்றவங்கக்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு லைசன்ஸும் இல்லவே இல்லை. ஆஸ் பர் தி யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் தி லா ஆஃப் சி, இதான் இப்போ தான் நம்ம இன்டர்நேஷ்னல் லா பற்றி பார்க்குறோம். Coastal nations are responsible for addressing IUU fishing issues within their respective exclusive economic zone. இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் பாருங்களேன், ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேரிங் அவுட் ஃபிஷிங் பியாண்ட் இந்தியாஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த 140 சைனீஸ் ஃபிஷிங் வெசலை எங்கே மானிட்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் லாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோஸ்டல் நேஷன்ஸ் லைக் நம்ம இந்தியா, பங்களாதேஷ், நம்மளாம் கோஸ்டல் நேஷன்ஸ் இல்லையா, இந்த மாதிரி கோஸ்டல் நேஷன்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளே நடக்கக்கூடிய ஐயூஓ மட்டும்தான் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கணும் யூனிக்காக. தெர் ஆர் ரீஜனல் ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் சச் as the Indian Ocean Tuna Commission, Southern Indian Fisheries Agreement operating under the mandate of UN clause as regulatory bodies to monitor IUU fishing on the high seas. இப்போது இந்த இன்டர்நேஷ்னல் லாக்கு கீழே நம்ம இந்தியாவில் ஒரு சில கமிஷன்ஸ்லாம் கொண்டு வரோம்ல. லைக் இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து COP26 சைன் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கான டார்கெட்ஸ் அண்ட் நம்மளோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். ஸோ ஒவ்வொரு தடையும் நம்ம போய் ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும்போது அதுக்கான இனிஷியேட்டிவ் நம்ம இந்தியாவில் எடுப்பாங்க. ஸோ இந்த UN clause கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். என்னென்னா இந்தியன் ஓஷன் டியூனா கமிஷன் அண்ட் சதர்ன் இந்தியன் ஓஷன் ஃபிஷரிஸ் அக்ரிமெண்ட். இது ரெண்டுமே இந்த UN clause கீழே தான் வந்து அந்த மேண்டேட்ரி கீழே நம்ம இந்த ரெகுலேட்டரி பாடிஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐயூயூவை மானிட்டர் பண்ணுவாங்க. The Quad in May 2022 announced a major regional effort under the ambit of Indo-Pacific Maritime Domain Awareness. இப்போது நம்ம இந்த குவாட் அந்த ஆக்கர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா முக்கியமாக அந்த I2U2 இந்தியன் ஓஷன் ரீஜனில் சைனீஸோட டாமினன்ஸ் அதிகமாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு இதில் லைக் இப்போ எனிமி ஃப்ரெண்ட் ஆகிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து குவாட்லாம். ஸோ குவாடில் நான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இண்டோ பசிபிக் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் பற்றி அவங்க மேஜர் எஃபோர்ட் வந்து எடுத்திருக்காங்க.
அதோட முக்கியமான எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் மோர் அக்யூரேட் மேரிடைம் பிக்சர் ஆஃப் நியர் ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ் இன் தி ரீஜன் அண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஜாயின் எஃபர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் குவாட் பார்ட்னர்ஸ் டுவர்ட்ஸ் அட்ரஸிங் த ஐயூயூ இன் தி இண்டோ பசிபிக் ரீஜன். இப்போ இந்த மாதிரி இல்லீகலாக பண்ணுறாங்க இல்லையா, நிறைய ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை வந்து மானிட்டர் பண்ணுறோன்னு பார்த்தோம். அந்த மானிட்டர் பண்ணுறது எந்த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துறோம். அண்ட் அதுக்கான இன்டர்நேஷ்னல் லா என்ன இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தி இன்டர்நேஷ்னல் லா, ஒரு சில கண்ட்ரீஸ், ஸோ லைக் மைண்டட் கண்ட்ரீஸ் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான் இந்த குவாடு கீழே இண்டோ பசிபிக் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட முக்கியமான எய்ம் என்னென்னா நியர் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி இல்லீகலாக வராங்க, அந்த எந்த ஷிப்லாம் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ரியல் டைம் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக தான் இவங்க இந்த இண்டோ பசிபிக் மேரிடைம் டொமைன் அவேர்னஸை கொண்டு வந்திருக்காங்க. All vessel movements on the high seas are monitored by the Indian Navy's IMAC in Gurugram and the Information Fusion Center, Indian Ocean Region. இப்போ பர்டிகுலராக வந்து யார் இந்த மானிட்டரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியில் இருக்கக்கூடிய ஐமேக் இன் குருகிராம் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர், இந்தியன் ஓஷன் ரீஜன். இவங்க தான் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வெசல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஹை சீஸில். IFC IOR has been collaborating with other regional monitoring centers. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட இந்தியன் நேவி நம்ம மட்டும் ஒர்க் பண்ண மாட்டோம், மற்ற கண்ட்ரீஸும் வந்து அவங்களுக்கும் கோஸ்டல் கண்ட்ரீஸ் தானே, அவங்களும் இந்தியன் ஓஷன் அந்த கோஸ்டல் அப்படி ரீஜனுங்கிறது வரும். அதனால் அந்த கண்ட்ரீஸோடைய நேவி அண்ட் அவங்களோட மானிட்டரிங் சிஸ்டம் கூடயும் அவங்க கொலாபரேட் பண்ணி நம்ம இந்தியன் நேவி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக IFC IOR அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. There are two main regulations globally on IUU fishing, the Cape Town Agreement and the Agreement on Port State Measures. ஸோ நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜனில் மட்டும் இந்த மாதிரி இல்லீகலாக ஃபிஷிங் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது. அக்ராஸ் த குளோப் அந்த எல்லா ஓஷன் ரீஜன்லையுமே இந்த மாதிரி இல்லீகல் ஃபிஷிங் அதெல்லாம் நடக்கும். அதை வந்து மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக 2 ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்தாங்க குளோபல் லெவலில். அந்த ரெண்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுன் அக்ரிமெண்ட் அண்ட் தி அக்ரிமெண்ட் ஆன் போர்ட் ஸ்டேட் மெஷர்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் ரெண்டுலேயுமே நம்ம இந்தியா வந்து சிக்னேட்ரி கிடையாது. இந்தியா இஸ்ன்ட் அ சிக்னேட்ரி ஆஃப் எய்தர் அக்ரிமெண்ட். இப்போது இந்த மாதிரி ஃபிஷிங்லாம் வந்து இல்லீகலாக நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில ஸ்டெப்ஸும் எடுத்திருக்காங்க யூரோப்பியன் யூனியன்லாம். என்னென்னா யூரோப்பியன் யூனியனில் வந்து இந்த மாதிரி ஃபிஷிங் பண்ணுறாங்க இல்லையா, எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் வந்து போகுது ஃபிஷிங் பண்ணுறதுக்காக, ஃபிஷிங் ஃப்ளீட்ஸ் நடத்துகிறாங்க, அண்டு எவ்வளோ வந்து அவங்க மீன் பிடிக்கிறாங்க, இப்போது இந்த கிலோகிராம்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு யூரோப்பியன் யூனியனில் வச்சுருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி இல்லீகல் ஃபிஷிங்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் the European Union has made it mandatory to provide this information for all fish imports. என்னென்னு பார்த்தீங்கன்னா fishing vessels across the world are supposed to have vehicle management system installed. ஸோ அந்த vehicle management system வந்து எல்லா அந்த ஷிப்ஸ்லேயும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், போட்லேயும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். which not only identify their position, அவங்க எந்த ரீஜனில் இருக்காங்கன்னு மட்டும் காமிக்காது, பட் ஆல்சோ அவங்க எவ்வளோ வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வால்யூமே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அந்த எந்த இடத்துல போய் மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதன் மூலயமா நம்மளால் இந்த இல்லீகல் ஃபிஷிங்கை வந்து தவிர்க்கலாம். இந்தியாவில் வந்து என்ன தான் இந்த கோஸ்டல் லைன் பெரியாக இருந்தாலும் நிறையா ஃபிஷிங் நடந்துட்டு இருந்தாலுமே லார்ஜர் வெசல்ஸில் தான் இந்த மாதிரி வெஹிக்கல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அரௌண்டு ஒரு 20 மீட்டர்ஸ் லென்த்தில் இருக்கக்கூடிய இந்த லார்ஜர் வெசல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிமிலர் எஃபர்ட்ஸ் ஃபார் sub 20 மீட்டர் வெசல்ஸ் ஹேவ் பீன் டிலேட். அண்ட் ஒரு சில sub 20 மீட்டர் வெசல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணது டிலே ஆகிடுச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் இப்போ நம்ம யூஎன் க்ளாஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். அண்டு நம்மளோட சி ரீஜனில் இருக்கக்கூடிய எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் எதை எப்படி டெர்மினாலஜி சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அரௌண்ட் ஒரு 12 மைல்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கோஸ்டல் லைன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 24 மைல்ஸ் வரைக்கும் கண்டிகியஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், இதான் வந்து EEZ. இந்த EEZ கீழே தான் வந்து யூஎன் க்ளாஸுக்கு கீழே நம்ம மானிட்டரிங் பண்ணணும்னு முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. 4th ஒன் வந்து காண்டினென்டல் ஷெல்ஃப், அரௌண்டு மேக்ஸிமம் 350 மைல்ஸ் வரைக்கும் இந்த காண்டினென்டல் ஷெல்ஃப். அதுக்கப்புறம் வந்து டீப் ஓஷன் வந்துடும். UN clause reinforces the older freedom of the seas concept dating from the 17th century. இந்த UN clauseோட முக்கியமான எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த சீஸ்லாம் வந்து எந்த கண்ட்ரிக்கும் இந்த கடல் அப்படிங்கிறது சொந்தமாக கிடையாது, எல்லோரும் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி 17th centuryயில் இருந்தது இல்லையா, அதுதான் வந்து அவங்க ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. The convention replaced the Quad Treaty 1958 convention on the high seas and came into force in 1994. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த கன்வென்ஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு. அண்ட் தென் 1994 அல்டிமேட்லி இது வந்து ஃபோர்ஸ்க்கு வந்தாங்க. இவங்களோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரைன் ரீஜனை வந்து
பர்டிகுலராக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஜோன் வரைக்கும் இப்போ நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் நேஷனல் ஹைவேஸ்லாம் பிரிக்கிறோம் இல்லையா, அந்த நம்மளோட அட்மாஸ்பியரில் ட்ரோபோஸ்பியர் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ரீஜனாக பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி கடலில் என்னென்னா ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் வரைக்கும் இன்டர்னல் வாட்டர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அந்த டெரிட்டோரியல் சி கண்டிகியஸ் ஜோன் அந்த மாதிரி கோஸ்டல் ரீஜனில் இவங்க வந்து பிரித்தாங்க. UN clause also addresses matters such as the sovereignty rights of the usage in maritime zones and navigational rights. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கண்ட்ரிஸோட அந்த சாவர்னிட்டி அண்டு மேரிடைம் ஜோன்ஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரி யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்குது அண்டு நேவிகேஷனல் ரைட்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்குறாங்க. இவங்களோட முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேரிடைம் பவுண்டரி டிஸ்பியூட்ஸ்லாம் வந்து அதை வந்து கொஞ்சம் ரிசால்வ் பண்ணி வைக்கிறது. அப்புறம் ரைட் ஆஃப் ஃப்ரீ நேவிகேஷன் அண்ட் பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஓஷன்ஸ். ஸோ ஃப்ரீ நேவிகேஷன் அண்ட் எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்ம ஓஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது வந்து அவங்க ஒரு ப்ராட் பெர்ஸ்பெக்டிவில் சொல்ல எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட நம்ம மற்ற ரீஜனில் போய் ஃபிஷிங் பண்ணலாம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட் டேக்ஸ் மெஷர்ஸ் டு ப்ரிவென்ட் பொல்யூஷன் இந்த ஓஷன் ரீஜனில் பொல்யூஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது. பிகாஸ் நிறைய ஆயில் ஸ்பில்ஸ்லாம் நடக்கும் இல்லையா. இட் ரெகுலேட்ஸ் கிரைம்ஸ் தட் ஆர் கமிட்டட் ஓவர் ஹை சீஸ். இந்த மாதிரி ஹை சீஸில் நடக்கக்கூடிய இந்த கிரைம்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறது இவங்க தான். இதுதான் வந்து ஓவரால் UN clause பற்றினது. இது வந்து ஜஸ்ட்டு மேப் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்ரிக்கன் அண்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இதெல்லாம் வராங்க. அண்ட் தென் சவுத் ஏஷியன், அப்புறம் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் பசிபிக் இவங்க எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் வராங்கன்னு மேப்பில் பார்த்துக்கோங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்மளோட இந்தியன் ஓஷன் ரீஜனில் சைனீஸ் வெசல்ஸோட ரோமிங் வந்து அதிகமாகிருக்கு. ஸோ வென் கம்பேர்ட் டு 2021 வந்து அதிகமாகிருக்கு. ஸோ சைனீஸ் வெசல்ஸ் ப்ரெசென்ட் இன் தி இந்தியன் ஓஷன் ரீஜன் அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி இல்லீகல் அன்ரிப்போர்ட் அன்ரிஜிஸ்டர்டாக இருக்கக்கூடிய ஃபிஷிங் ஃப்ளீட்ஸை வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ட் ஹை சீஸில் யார் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மானிட்டரிங் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பர்டிகுலராக இந்தியன் நேவி அண்ட் தென் வேறு எந்த இன்ஃபர்மேஷன் ஜோன்ஸ் வந்து மானிட்டரிங் பண்ணுறாங்க. ஸோ மானிட்டரிங்கில் நம்ம 2 பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ட் ஹை சீஸில் யார் பண்ணுறாங்க அண்ட் நம்ம இந்தியன் நேவியில் யார் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத மானிட்டரிங்கில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மானிட்டர் பண்ணால் மட்டும் போதுமா, இந்த மாதிரி இல்லீகல் விஷயத்தை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த குளோபல் ரெகுலேஷன்ஸ் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. லைக் குவாட் அண்ட் தென் I2U2 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. குளோபல் கண்ட்ரிஸோட இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்துருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்குது இன் பர்டிகுலர் டு மேரிடைம் ரெகுலேஷன்ஸ். முக்கியமாக இல்லீகல் ஃபிஷிங் பொறுத்தவரையும் என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். 2 ரெகுலேஷன் முக்கியமாக பார்த்துருந்தோம். அந்த 2 ரெகுலேஷனையும் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவோட சிக்னேச்சரி கிடையாது. அண்டு UN clause ரெகுலேஷன் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருந்தோம். அட்லாஸ்ட் இந்த மாதிரி இல்லீகல் ஃபிஷிங்கை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா வெஹிக்கல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து எல்லா ஃபிஷிங் ஃப்ளீட்ஸ்லையும் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத அல்டிமேட்லி அந்த சொல்யூஷனோட பார்த்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 9th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம 9th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 9th ஷெட்யூல் வந்து கண்டெய்ன்ஸ் a list of central and state laws that cannot be challenged in courts. Currently 284 such laws are shielded from judicial review. Most of the laws protected under the schedule concern agriculture and land issues. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 9th ஷெட்யூல் கீழே ஒரு சில லாஸ் வந்து இருக்கும். அந்த லாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் cannot be challenged in the courts. கோர்ட்டில் வந்து அந்த லாஸ்லாம் வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. இப்போது நம்ம ஏதாவது லா வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில லாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லாஸ் எந்த ஷெட்யூல் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th ஷெட்யூல் கீழே வந்து இருக்கும். இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து 284 லாஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. The schedule became the part of the constitution in 1951 when it was created by the new Article 31B, validation of certain acts and regulation, which along with Article 31A was inserted into constitution to protect laws related to agrarian reform and to abolish the zamindari system. ஸோ இது வந்து நம்ம இந்த ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக புரியும். ஆர்டிகல் 31 இருக்கு இல்லையா, அது இனிஷியலாக 1950 வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்னவாக இருந்துச்சு, இனிஷியலாக ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்துச்சு. இது வந்து 1950s. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நடந்தது. ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட், 4th அமெண்ட்மெண்ட், அது எல்லாத்தையும் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில். ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் வந்து 31A அண்ட் 31B அப்படிங்கிற 2 அமெண்ட்மெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட கான்ஸ்டியூஷனில். ஸோ 31A என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் ஆஃப் த லாஸ் ப்ரொவைடிங் ஃபார் ஆக்விசிஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஆக்விசிஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ் ரிகார்டராக இருக்கக்கூடிய அந்த லாஸ் வந்து சேவ் பண்ணுறது. அந்த ஆர்டிகல் 31Bயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் ரெகுலேஷன்ஸ், ஒரு சில ஆக்ஷன் ரெகுலேஷன் வந்து வேலிடேட் பண்ணுறது ஆர்டிகல் 31B.
அண்ட் ஆர்டிகல் 31C எப்போ வந்து இன்சர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 25th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் 31C வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் திஸ் லா கிவிங் எஃபெக்ட் டு சர்டன் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பிக்கு இந்த லா வந்து இந்த ஆர்டிகல் வந்து எஃபெக்ட் கொடுத்துச்சு. அண்ட் அட் லாஸ்ட் ஆர்டிகல் 300A ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது லீகல் ரைட் ஆர் கான்ஸ்டியூஷனல் ரைட்டை எப்போ மாற்றினாங்கன்னா 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 31 வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 300A மாற்றிருப்பாங்க. The 44th Amendment Act of 1978 abolished the right to property as a fundamental right and made it as a legal right or constitutional right. இதான் வந்து இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம் இந்த ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 9 கீழே வரக்கூடிய அந்த ஒரு சில லாஸ் எல்லாம் நம்ம கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது நிறையா பேர் வந்து எதிர்த்தாங்க. பிகாஸ் இப்போது லா வந்து கொண்டு வரீங்க இன்கேஸ் அது மக்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு தெரிய வருதுன்னா நம்ம கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணோம். பிகாஸ் அல்டிமேட்லி நம்ம ஜுடிஷியரி கிட்ட தான் போயிட்டு அது சரியான லாவா இல்லை கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி லாஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை வந்தனால நோ பிளாங்கெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு முக்கியமான கேஸ் பற்றி இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஐஆர் கோயலோ வர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2007 அந்த கேஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்க்கு நீங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாது, கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு ஜஸ்ட் ஒரு சேஃப் ஹார்பர் வேணால் ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு பிளாங்கெட் ப்ரொடெக்ஷன் கம்ப்ளீட்டாக அதை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதுதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு லா நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த லாவை நாங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வந்து உட்படுத்துவோம். அது வந்து 9th ஷெட்யூல் கீழே இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. A 9-judge bench of the Supreme Court ruled that the laws placed under the 9th schedule can be challenged on the ground of violating the basic structure of the constitution. இது வந்து most important point because நீங்கள் வந்து அந்த 9th schedule கீழே லாஸை கொண்டு வரதுனால you are not protecting the laws. அது அந்த லா இன்கேஸ் நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஜுடிஷியரி அதில் இன்வால்வ் ஆகும். இட் கேன் பி சேலஞ்ச் இன் தி கோர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The court said the basic structure test would be applicable to laws inserted into the 9th schedule after 1973, the year Supreme Court formulated the basic structure doctrine in the Kesavananda Bharati case. இப்போ இவங்க வந்து சொல்லிட்டாங்க 1950 வந்து கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்தது. எல்லா லாஸையும் வந்து நீங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. 1973க்கு அப்புறம் இருக்க எந்த லாஸுமே நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுச்சு அப்படின்னா சேலஞ்ச் பண்ணலாம். ஏன் அந்த 1973 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இந்த கேசவநந்தா பாரதி கேஸ் நடந்துச்சு. இந்த கேஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தானே அதை வயலேட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால் வர முடியும். ஸோ ஆஃப்டர் 1973க்கு அப்புறம் அந்த லாஸ் எல்லாம் வந்து த பேசிக் ஸ்ட்ரக்சர் டெஸ்ட் உட் பி அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The I.R. Coelho verdict said a law that abrogates or abridges rights guaranteed by Part 3 of the Constitution. So Part 3 என்ன fundamental rights இருக்கும் இல்லையா of the Constitution may violate the basic structure doctrine or it may not. If former is the consequence of law, whether by amendment or any article of Part 3 or by insertion in the 9th schedule, such law will have to be invalidated in exercise of judicial review power of the court. In case Part 3 of the Constitution அதை violate பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக it will be subjected to the judicial review of the court அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம பார்ட் 3 என்னென்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து பார்ட் 3 and 4 பற்றி கொடுத்துருப்பாங்க. எனக்கு அந்த கொஷின் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த பார்ட் 3 and 4 என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது அந்த பார்ட்டில் என்னென்ன முக்கியமான பார்ட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதில் வருது, டிபிஎஸ்பி எதில் வருது, அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் இதில் வந்து அகைன் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 31 வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்துச்சு இனிஷியலாக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து ஆர்டிகல் 31B அண்ட் A and B வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 25th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆர்டிகல் 31C வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அட் லாஸ்ட் 44th அமெண்ட்மெண்ட்டில் தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு அதை லீகல் ரைட் ஆர் கான்ஸ்டியூஷனல் ரைட்டை ஆர்டிகல் 300A கீழே வந்து மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்சலேனியஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். The theme of the International Diabetes Foundation. ஸோ இந்த வருஷம் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டயபெட்டிஸ் டே, வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த வருஷத்தோட தீம் என்னென்னா டு எஜுகேட், எம்பவர் அண்ட் கிரியேட் அவேர்னஸ் அபவுட் டயபெட்டிஸ்.
டயபெட்டிஸில் வந்து டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது இல்லையா, இன்றைக்கி இருக்கோட சேலஞ்ச் என்னென்னா ஏகப்பட்ட பேருக்கு இந்த டைப் 2 டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமே போயிடுது. ஸோ வி நீட் டு எஜுகேட் அண்ட் எம்பவர் த பீப்புள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதான் வந்து இந்த வருஷத்தோட தீமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு த பவானி ஸ்வாட் நவ் இன் சத்தாரா வாஸ் ஆல்சோ யூஸ் பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் who had at least 3 swords, but this sword is different from the one in London which is called Jagdamba in the catalogue of Chhatrapati of Karveer. இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இருக்கார் இல்லையா, மராத்தாஸ், அவருடைய ஸ்வாட் பற்றி சொல்லியிருக்காங்க. 2 ஸ்வாட், ஒன்று வந்து பவானி ஸ்வாட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இன்னொன்று வந்து ஜகதாம்பா ஸ்வாட். Next, the UGC on November 7, 2022 notified the University Grants Commission minimum standards and procedure for award of PhD degree regulations. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் யூஜிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நோட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பிஹெச்டிக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணணும், நிறைய பெரிய பெரிய ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம ஒரு மேகசின்லேயோ எதுலேயோ வந்து பப்ளிஷ் பண்ணோன்னா அதுக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த பேமெண்ட் அமௌண்ட்டை வந்து எல்லா கிராஜுவேட்ஸ்னாலையும் பே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசனை பாயிண்ட் பண்ணி ஒருத்தருக்கு பிஹெச்டி டிகிரி அப்படிங்கிறத தராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஜிசி இப்போ ரீசெண்டாக நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. It has waived the need to mandatorily publish a research paper in a peer-reviewed journal. This is accompanied by completely abolishing the MPhil program. And MPhil programமே வந்து கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. எதனால் இந்த மாதிரி ஒரு மூவை வந்து கொண்டு வந்திருக்காங்க யூஜிசின்னு பார்த்தீங்கன்னா, to discontinue the publishing papers in journals as it would often lead to poor candidates to pay to get published like their peers, as well as put them at a disadvantage as they wouldn't have contacts to get published. இப்போ வந்து நிறையா ஒரு சிலர் வந்து அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா தே கேன் பப்ளிஷ் தேர் ரீசர்ச் ஆர்டிகல்ஸ். ஆனால் ஒரு சிலரால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களால அந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. அல்டிமேட்லி அந்த டிகிரி அப்படிங்கிறது அவங்க கிடைக்காம போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆக்சுவலி a வெல்கமிங் இனிஷியேட்டிவ் யூஜிசியை பொறுத்தவரையிலும். நெக்ஸ்ட் இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முக்கியமான வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன லான்ச் பண்ண போகிறாங்க. ஷப்த் ஷாலா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ புதுசாக நம்ம செல்ஃபீஸ், ட்ரோன்ஸ், மெட்டாவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஏகப்பட்ட இங்கிலீஷ் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால் இதுக்கான நம்மளோட இந்தியன் லாங்குவேஜஸில் இதுக்கான வார்த்தைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து ஸோ நம்ம யோசிச்சு தான் ஆகணும். பிகாஸ் அந்த காலத்தில் இந்த மாதிரி மெட்டாவர்ஸ் அதெல்லாம் இல்லை இல்லையா. அதனால் அதுக்கான பர்டிகுலர் வேர்டை நம்ம இந்தியாவில் கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த சப்த ஷாலா ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாட் ஜஸ்ட் த 22 மெயின் லாங்குவேஜஸ், நம்ம 8th ஷெடியூலில் மென்ஷன் பண்ணியிருக்கூட 22 லாங்குவேஜ் மட்டும் இல்லை, மற்ற எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே அவங்க வந்து இந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணலாம். இப்போது இந்த செல்ஃபி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து இந்த தமிழாக்கம் வந்து கரெக்டாக இருக்கும், அண்ட் மெட்டாவர்ஸ்க்கு இந்த தமிழாக்கம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யார் வேணாலும் அவங்களோட மொழியை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதில் மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. The Commission for the Scientific and Technical Terminology, which has the mandate to evolve technical terminologies in all Indian languages, will soon launch Shabdashala. ஸோ இதில் யார் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, CSTT இந்த கமிஷன் தான் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. People across India can log on to the website and provide suggestions for possible translations of these words or their most prevalent usages in their respective languages. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்ராஸ் த கண்ட்ரி எல்லா மக்களும் அவங்களுடைய மொழியில் வந்து இதுக்கான வார்த்தைகள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் நம்மளோட ஓன் இந்தியன் லாங்குவேஜஸை வந்து ஃபர்தர் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ டெக்னிக்கல் வேர்ட் செலெக்ஷன் கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த வார்த்தை சரியாக இருக்குமோ அதுக்கானதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கமிட்டி வந்து யாரோட கன்சல்டேஷனோட இருக்காங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட கன்சல்டேஷனோட இருப்பாங்க. அட் த சேம் டைம் அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அண்டு அந்த லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க எல்லாருமே அந்த பர்டிகுலர் கமிட்டியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கி முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, இன்றைக்கி வந்து வேர்ல்டு டயபெட்டிஸ் டே. நம்மளோட அன்ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் தென் ப்ராப்பர் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் இந்த மாதிரிலாம் இல்லாத காரணத்தினால டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ நிறையா இது வந்து ஒரு ஜெனட்டிக்கலாக எல்லாருக்கும் வருது இல்லையா, அப்பா அம்மாவுக்கு இருந்தால் குழந்தைங்களுக்கு வரும். அப்படி வரப்போ சின்ன வயசுலேயே நிறையா குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இதுக்கான அவேர்னஸை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அப்படிங்கிறது வந்து வருஷம் அவங்க கொண்டு வந்துட்டு இதுக்கான அவேர்னஸ் நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம இந்தியாவில் என்னென்னா சில்ட்ரன்ஸ் டே. ஸோ எல்லாருக்கும் விஷிங் யூ ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஏன்னா நமக்கு நம்ம தான் சொல்லிக்கணும். என்ன தான் வந்து நம்ம அடல்ட் ஆனாலுமே ஸ்டில் தேர் வில் பி அ சைல்டு இன்சைட். ஸோ ஆல்வேஸ் செரிஷ் த சைல்டு இன்சைட் யுவர் செல்ஸ். அதில் வந்து இந்த ஓக்லா பேர்ட் சான்ச்சுரி அப்படிங்கிறது யூபியில் இருக்குது, அதுக்காக இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த அனிமல் காக்னிஷன் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில் வந்து ஃப்ரெஞ்ச் ரிசர்ச்சர்ஸில் என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கேட் இருக்கு இல்லையா, இப்போ கேட்டை வந்து கேட் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு மட்டும் டேரெக்டாக அது ரியாக்ட் பண்ணாது. அது பேஸ்டு அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹை பிச்டு வாய்ஸ் சிமிலராக இருந்தாலுமே அது வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அந்த அனிமல் காக்னிஷன் ஜேர்னலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மேப்பில் இந்த பார்கிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிடி இன்ஜினியர்டு க்ராப்ஸ். ஸோ இப்போ நார்மல் ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் இல்லாமல் பயோடெக்னாலஜி மூலியமாக நிறைய இன்ஜினியர்டு க்ராப்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதோட ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ இருக்குது when compared to ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ். இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 75% ஆஃப் த க்ராப் வந்து எல்லாமே பயோடெக்னாலஜி இன்ஜினியர்டு க்ராப்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பிரேசில், அர்ஜென்டினா, கனடா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் மட்டும்தான் நம்ம இப்போ பிடி காட்டன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கலர்ஸ் எது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா என்னென்ன க்ராப்ஸ் வந்து பிடி இன்ஜினியர் க்ராப்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. இப்போ நம்ம ரீசெண்டாக இந்த கிளைஃபோசைட் ஹெர்பிசைட் வந்தப்போ பிடி க்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட்டபிள் ஆர்டிக்கல் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டா பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் ரிலேட்டட் பிஒக்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து என்சிஆர்டி கிளாஸஸ் அண்ட் பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்சஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன்.